அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். பிரிட்டிஷ் கடற்படையின் அதிநவீன F-35B போர் விமானம் கடந்த ஜூன் 14ஆம் தேதி எரிபொருள் குறைவால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. தரையிறங்கிய பின் விமானம் தொழில்நுட்ப கோளாறுகளால் பல நாட்களாக பழுதாகவே நிற்கின்றது. விமானத்தை மீண்டும் இயக்க பல முறை முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாததால் விமானம் அங்கேயே நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் பிரிட்டிஷ் விமானப்படை சார்பில் 24 பேர் கொண்ட பொறியாளர் குழு இந்தியா வந்துள்ளது. அவர்கள் விமான பழுதை சரி செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். முக்கிய கோளாறுகள் சரி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜூலை 23ஆம் தேதி விமானம் மீண்டும் தாய்நாட்டிற்கு புறப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் புதிய சிக்கல் ஒன்று பிரிட்டிஷ் அதிகாரிகளை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. விமானம் கடந்த 33 நாட்களாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதால் நாள் ஒன்றுக்கு 26,261 ரூபாய் என்று மொத்தமாக 8.6 லட்சம் பார்க்கிங் கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த தொகையை விரைவில் பிரிட்டிஷ் அதிகாரிகள் கட்டுவார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 640 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த போர் விமானம் உலகின் மிகச் செலவுடைய மற்றும் அதிநவீன விமானங்களில் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது.